வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். என் பார்வைக்கு விளக்காகும் நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் அரணும் நீயே கோட்டையும் நீயே அன்பனும் நீயே நண்பனும் நீயே இறைவனும் நீயே ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும் நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் வரும் நாளில் அமைதி வரும் உன் நீதியும் அருளும் சுமந்து வரும் கால்களும் இடறி வீழ்வதில்லை வலிமையும் நீயாகும் இந்நாட்களும் வலிமையும் நீயாகும் நீ வழியாகும் என் பாதைக்கு விளக்காகும் நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் அன்பனும் நீயே நண்பனும் நீயே இறைவனும் நீயே
என் பாதைக்கு விளக்காகும். விழிகளை தேடும் விழிகளிலே புதிரக்கினை ஏற்றிடும் தேரொளி நீ. பாழ்மனம் தேற்றும் தாயும் நீ, என் காதலி பயணத்தின் தாரகை நீ. அருட்கடல் கடந்திடும் ஆயனும் நீ. என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. என் பாதைக்கு விளக்காகும். வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். லூக்கா 11:1. இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். இயேசு கடல் மீது நடந்ததை, இறந்தவர்களை உயிரோடு எழுப்பியதை, பேய்களை ஓட்டியதை, நோய்களை குணமாக்கியதை, 5 அப்பம் 2 மீன்களை பெருகச் செய்து 5000 பேருக்கு கொடுத்ததை சீடர்கள் கண்டார்கள். அவற்றையெல்லாம் கண்ட சீடர்கள், ஆண்டவரே, எங்களுக்கு பேய்களை ஓட்டவோ, நோய்களை குணமாக்கவோ, இறந்தவர்களை உயிரோடு எழுப்பவோ கற்றுத்தாரும் என்று கேட்கவில்லை. மாறாக, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். அற்புதங்கள் செய்ய கற்றுத்தாரும் என்று கேட்காமல் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று ஏன் கேட்டார்கள் என்றால், ஜெபித்தால்தான் அற்புதங்கள் செய்ய முடியும் என்பதையும், ஜெபம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்பதையும் சீடர்கள் அறிந்து கொண்டனர். உங்கள் வாழ்க்கையிலும் இடைவிடாது நீங்கள் சுவாசிப்பது போல இடைவிடாது ஜெபியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். ஜெபிப்போமாக. விண்ணப்பத்தை கேட்கும் அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளைக்காக உம்மிடம் வருகிறேன். இவர்கள் மீது ஜெப ஆவியை ஊற்றி இவர்கள் கேட்பது அனைத்தையும் கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்களை எல்லா நலன்களாலும் நிரப்பி இவர்களை பிறருக்கு ஆசீர்வாதமாக வையும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உயர்ந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம
முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாற இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகளாமே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாமையின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.